அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பொதுவாக நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி அரிசி உளுந்து ஏதாவது டிஃபனுக்கு அரைக்கிறது கொள்வது எது மிக்சியில் நீங்கள் அரைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி ஊற போட்டுட்டு என்ன பண்ணிடுங்க, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால மாவும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும், நல்லா பொங்க பொங்க வரும். மாவும் வீணாக போகாமல் புளிச்சு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது நம்ம மிக்சி சீக்கிரம் நம்ம மிக்சி ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி ஊற போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்க. அந்த 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஊறாதா அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஊறிடும். அதனால் ஊறவும் எடுத்து அரைச்சிங்கன்னா உங்கள் மிக்சி சூடாகாது. ரொம்ப நாளைக்கு மிக்சி நல்லா உழைக்கும். எந்த ஒரு டிஃபனுக்கோ எதுக்கு வடைக்கு எதுக்கு அரைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து அரைச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ. பச்சை கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 சின்ன வெங்காயம், 2 பொடி பூண்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு பத்தை தேங்காய், இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஆரோக்கியமான பச்சை கொத்தமல்லி சட்னி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு துளி எண்ணெய் கூட ஊற்றலை. டயட்டில் உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதை நம்ம இட்லி, தோசை, எதுக்கு வேணாலும் சப்பாத்தி கூட தொட்டுக்காக தான் ப்ரெட்டில் அப்படி டோஸ்ட் பண்ணி தடவி சாப்பிட அப்படி நல்லா கொஞ்சம் காரசாரமாக டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லேசாக 2 துளி லெமன் ஜூஸ். ரொம்ப ஆரோக்கியமான கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி சட்னி நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா, அப்பளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வட்டப்பழம், இதை பற்றின டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, இப்போது நம்ம நார்மலாக நம்ம அப்பளம் வாங்கினாலே என்ன ஆகுனா, அதில் இப்படி ஒரு மாதிரி நெருன்னு மாவோடு தான் இருக்கும் அப்பளம் பொதுவாகவே. அந்த மாவு நம்ம இப்படியே நம்ம அந்த மாவோடு நம்ம பொரிச்சோன்னா அந்த எண்ணெயெல்லாம் என்ன ஆகுனா அப்படி கருப்பாயிரும். இந்த தேங்காய் பூட்டவுள்னு சொல்லுவாங்களா, சின்னது கைத்துண்டு மாதிரி எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ணிடணும், இது நல்லா தொடச்சிடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா வந்துடும். இப்போ நம்ம எந்த ஸ்டோரேஜ் டப்பாவில் வைக்கிறோமோ, இந்த சில்வர் டப்பா, இந்த மாதிரி டப்பாவில் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தொடச்சி வச்சிட்டோன்னா என்ன ஆகுனா, மாவு அந்த மாவு நல்லா போயிட்டு வெறும் அப்பளம் மட்டும் இருக்கும். நம்ம பொரிக்கிற அந்த எண்ணெய் இந்த துகள்கள் விழாமல் சுத்தமாகவே வெள்ளை இருக்கும். அப்பளம் பொரிச்ச எண்ணெய் மாதிரியே இருக்காது, நல்லாவே இருக்கும். அதில் நம்ம வேறு எது வேணாலும் சுட்டுக்கலாம், பொரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம வேறு எதுக்கும் தாளிக்க கூட அதை யூஸ் பண்ணி எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம 1-2 நல்லா தட்டிட்டு வந்துட்டோம். இது நான் மிக்சியில் தான் இது பண்ணேன். மிக்சியில் நீங்கள் இந்த பக்கமாக ஃபுல்லாக அரைச்சி விடாமல் இந்த பக்கமாக ஒரு 2-3 இது பண்ணிங்கனாலே போதும். நல்லா நம்ம ரசத்துக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்துடுது. அந்த அளவுக்கு பண்ணால் போதும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணிடலாம், ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரீசரில் வைங்க. வெளியில் கீழே வைக்க வேணாம். ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரசத்துக்கு, கூட்டு, பொரியல் எதுக்கு வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது மலிவு விலையில் இப்போ பூண்டு கிடைக்கிது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் கூட. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் டெய்லி அப்பளம் சாப்பிட்றவங்க இருக்கிறனால கொஞ்சம் நிறையாவே வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணையில் சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி புழுத்த மாதிரி வண்டு வர வாய்ப்பு இருக்குது. அந்த வண்டு வராமல் இருக்க என்ன பண்ணிடுறேன், இதில் நம்ம காஞ்ச மிளகாயை போட்டு வச்சுரும். அதுக்கப்புறம் பொதுவாக அப்பளத்தோடு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கட்டி நல்லது மரம், அப்புறம் இந்த காஞ்ச மிளகா போட்டாச்சா, இது ஒரு கட்டி பெருங்காயத்துண்டு. இது ஏன் அப்பளத்தோட போகிறோன்னா, அப்பளம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயம் போட்டாலும் புழு பூச்சி எதுவும் வராது. யூஸ் பண்ணிக்கிறேன். இதை போட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இப்போ இந்த அப்பளம் பொரிக்கிறதுல எப்படின்னா, எல்லாருமே அப்பளம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்டில் ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு அப்பளம் பிடிக்காது, 2 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம அது உங்களுக்கு அதிகமாக வறுக்கிற மாதிரி வராது, கொஞ்சமாக வறுக்கிற மாதிரி தான் வரும். இப்போ 2-3 அப்பளம் தான் நமக்கு வறுக்கிற மாதிரி வரும். அப்படிங்கல இப்போ பெரிய அப்பளமாக இருக்குது, நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி வரும். அப்படிங்கல அந்த எண்ணெய் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும். நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நம்ம சிக்கனமாக நம்ம அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செய்யணும். அப்படின்னா இந்த பெரிய அப்பளமாக இருக்கிறத என்ன பண்ணிடுங்க, இப்படி மடக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக 2ஆக வந்துடும். இந்த பார்த்தீங்களா, 2ஆக கிடச்சிருச்சு.
இல்லை எங்களுக்கு இன்னும் சிக்கனமாக வேணும், வந்து நாங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிடுங்க, இந்த மாதிரி பாருங்கள், இதே அப்படி இன்னும் மடக்கி இதை இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ 4 பாகமாக வந்துருச்சு. இந்த பாருங்கள், நிறைய அப்பளம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி அப்பளமாக உடச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி போட்டு பொரிச்சு எடுக்கையில் நமக்கு எண்ணெய் செலவு ரொம்ப மிச்சமாகும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள்.